அதாவது இந்த நாட்டையும் சரி, கடலூர் மாவட்டத்தையும் சரி, கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்திருக்கு. இந்த சிப்காட் கெம்பிளாஸ்ட் விரிவாக்கம், இந்த கருத்து கலந்தாய்வு நிகழ்வு. அதாவது ஒரு அரசு திட்டமிட்டு இந்த நிகழ்வின் மூலமாக இந்த நிறுவனம் வேணும், விரிவாக்கம் வேணும், கடல்ல நட்டு கடலையும் நாசப்படுத்தி, நிலத்தில் நட்டு நிலத்தையும் நாசப்படுத்தி, இந்த மண்ணையும் மக்களையும் மலடாக்கி 1971 பல நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் கடலூர் அழிச்சிருச்சு. ஒரு பக்கம் நெய்வேலி நிலக்கரி யமன் அழித்தது போக, இன்னொரு பக்கம் இந்த கெம்பிளாஸ்ட் சிப்காட் அழித்து முடிச்சிருச்சு. இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு எவனும் வர்றதில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற பெண்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை தான் மாதவிடாய் வரும். ஆனால் இங்கே இருக்கிற பெண்களுக்கு மட்டும் 2 முறை 3 முறை வருது. இங்கே இருக்கிற ஆண்களை எவனும் பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை எடுக்கிறதில்ல. காரணம் மலடாயிடுச்சு. நீங்கள் இங்கே விதைக்கிற விதையை திங்கிறவனும் மலடாயிடுவான். இந்த மண்ணில் கல்யாணம் பண்ணாலும் உள்ளே வராது. அப்படி ஒரு நாசக்கார, ஒரு ரசாயன நஞ்சான இந்த மண்ணை மேலும் இதை நஞ்சாக்க இன்னைக்கு கெம்பிளாஸ்ட் விரிவாக்கம் நடந்தது. அரசாங்கமும் இந்த நிறுவனம் வர்றதுக்காக மானங்கட்டு ஈனங்கட்டு தன் தாய் மண்ணை அடகு வச்சு இந்த மண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்கிற பல கட்சிகள் அவங்கள்ட்ட பிச்சை எடுத்து கையாந்தி பணம் வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கு. அறியாமல் தங்களுடைய ஆதரவை சொல்கிறவங்களை மன்னிக்கலாம். ஆனால் இந்த மண் அழியுதுன்னு தெரிஞ்சு பணத்தை வாங்கிட்டு அந்த கொள்ளை கூட்டத்துக்கு, இந்த மண்ணை மலடாக்கிற கூட்டத்துக்கு துணை போகிறது இருக்குல்ல, அதுக்கு வேற பேர். அது என்ன பேருன்னு இந்த மண்ணில் வாழறனும், உலகம் முழுக்க வாழ தமிழினத்தில் பிறந்தவனும் புரிஞ்சுக்குங்க. எவன் இந்த மண்ணை காப்பாற்றுறன்னு அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காக ஓட்டு வாங்கி ஓட்டைக்கு போய் உட்காரணும், அதிலே பெரும்பகுதியானவர்கள் வாங்கி திங்கிறான்னா அவன் இந்த வேலையை எதுக்கு செய்யணும்? வேற ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. இந்த மண்ணில் பிறந்து தான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னு, ஐநா சபைக்கு போனேன், எல்லாத்துக்காகவும் தமிழினத்துக்கு போகிறான்னு, இந்த மண்ணுக்காக நிற்கிறேன் போராடுறதுக்கு, இந்த உரிமை மீட்கிறதுக்கு. ஆனால் இங்கே வாங்கி தின்ன கூட்டம் தான் கத்தி கதறி இப்போ எல்லாம் கருத்து கேட்பு கூட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, காலையில் 7 மணிக்கே முடிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. தவிரவும் இந்த கூட்டத்தை ரத்து செஞ்சதுக்கு பிறகு இப்போ எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டு, இந்த ஆதரவான திருட்டு கூட்டம்லாம் கையெழுத்து போட்டு இந்த சிப் கம்பெனிக்காரன் எல்லாம் போட்டு நடைமுறைப்படுத்த போகிறான். கடலும் நாசமாச்சு, 43 கிராமங்கள் மீனவ கிராமம் நாசம், மக்கள் வாழுற இடம் நாசம். அந்த மீனை திங்கிறவன் இங்கேருந்து பிடிச்சி அனுப்புவான், திங்கிறவன்லாம் மலடு. அதனால் இந்த நிறுவனம் வரக்கூடாது. இந்த நிறுவனத்தை துணை முதல்வராக இருக்கும்போது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார். இன்னைக்கு அவர் ஆட்சியில் தான் விரிவாக்கம் நடக்குது. இதுலேருந்து தெரிஞ்சுங்க ஒரு விஷயம், இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் இல்லை. வாங்கி திங்கிறதுல, இந்த மண்ணை அளமான வைக்கிறதுல, கடலூர் மாவட்டத்தை அழிக்கிறதுல இங்கே கட்சி வேறுபாடுலாம் இல்லை. அதனால் அடி வைத்து பெருநெருப்போட சொல்கிறேன், பெருவழியோட சொல்கிறேன், தமிழினத்தில் பிறந்தவனா சொல்கிறேன், என்னைக்கு மாற போகிறீங்க? என்னைக்கு இந்த கூட்டம் தெரிந்த போது வாங்கி திங்கிற கூட்டத்தில் இருந்து எட்டி அவன் நெஞ்சில் அமைச்சிட்டு இந்த மண்ணை, இந்த இளைய தலைமுறை என்னைக்கு காப்பாற்ற போகுது? ஒன்று நடிகை பின்னாடி ஓடுறது, இல்லைன்னா அரசியலில் நடிக்கிறவன் பின்னாடி ஓடுறது. என்னைக்குல உங்கள் தலைமுறைக்காக வாழ போகிறீங்க? இப்படியே கத்தி கத்தி போராடி சாகணும்னா அதுக்கு சாகவும் தயார். ஆனால் என்னைக்காவது திருந்தறதுக்கு இந்த கூட்டத்துக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? ஆட்சியாளனும் தவறு செய்கிறான், அதிகாரியும் தவறு செய்கிறான், இந்த மண்ணை காக்கிறேன்னு சொல்கிற கட்சிகளும் தவறு செய்யுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது எதுவுமே நீடிக்காது. அறம் தவறி நின்று தன் மண்ணை அடமான வைத்து அவன் சோறு திங்கிறானா கூட்டி கொடுக்கறது தின்றதுக்கு சமமானது. என் உயிரே போனாலும் சரி, என்னோட நிற்க வேண்டிய மானமுள்ள தமிழர் கூட்டம் நில்லுங்க. இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரும். அதனால் இது அடமான வைக்கிறத தொடர்ந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்யணும். ஒரே ஒரு விடயம் இன்னைக்கு ரத்து செஞ்சிருக்கு கலெக்டர். இல்லை, இதை மீறி இதை ஒப்பந்தம் செஞ்சு கையெழுத்து போட்டு
அரசு நடைமுறைப்படுத்தினாலும் சரி, அதற்கு காரணமானவன் நடைமுறைப்படுத்தினாலும் சரி, அவன் வீட்டில் இடி விழும், கொலை விடும். இது அறம் சார்ந்தது. நன்றி.